32வது அதிகாரம் வசனம் 9-12 வரையிலும் பார்க்கிறதான போது, யாக்கோபு தேவன் ஏற்கனவே அவருக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். வசனம் 9 பார்க்கும்போது, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானே கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்கள், யாக்கோபுடையதான ஜெபம் தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தி சொல்லி ஜெபிக்கிறதான ஜெபமாகவும், தன்னுடைய குறைவுகளையும் அக்கிரமங்களையும் தவறுகளையும் அவன் அறிக்கையிட்டு தான் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுகிறதற்கு பாத்திரன் அல்ல என்று ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிறதையும், தங்களுடையதான குடும்பத்திற்கும் இருக்கிற எல்லாவற்றுக்கும் பாதுகாப்புக்காகவும் யாக்கோபு இதில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோரிடத்திலே ஒரு சில விதமான பரிசுகளையோ அல்லது ஏதோ வாங்கி கொடுக்க கேட்கும்போது அது அழுது புலம்புகிறதான ஒரு புலம்பல் இருக்கிறதோ, அதே போல யாக்கோபு இப்போது தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்வேன் என்று சொன்னீரே, என்னுடைய பிதாக்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே, என்னை பாதுகாப்பாக கொண்டு போவேன் என்று சொன்னீரே, அது இப்போது என்னுடைய சகோதரன் வந்து என்னை அழிக்கப் போகிறான், எங்களை எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் என்று யாக்கோபு இதிலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம் தேவனை அணுக வேண்டியது நமது தகுதியின் அடிப்படையில் அல்ல, ஆனால் அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நாம் அணுக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிறதான வளர்ச்சியும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய பலத்தின் அடிப்படையில் அல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.